ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனால் நான் ஒரு சப்பாத்திக்கு வெஜ்ஜில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணணுன்னா நிறையா பேர் ஆர்டர் பண்ணுற விஷயம் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவாக தான் இருக்கும். இந்த ரெசிபி ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் காஸ்ட்லி. வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஃப்ரெஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா. கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே 1.5 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4-5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்து வதக்கிக்கணும். நான் இந்த ஸ்டேஜில் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு முன்னாடியே சேர்க்க மறந்ததுனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். கடாய் ஹீட் பண்ணிட்டு இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு உருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மசாலா, தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவி இந்த அளவுக்கு ரெடியாகி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே கசூரி மேத்தியை கசக்கி சேர்த்துக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தய கீரை தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வீட்டிலேயே ரெடி பண்ண பன்னீர் 200 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். பன்னீர் எப்படி ரெடி பண்ணணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3-5 நிமிஷத்துக்கு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வேக வச்சீங்கன்னா டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.